பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்டையும் அவங்க அம்மாவையும் சோல் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கெலாம் இந்த வைப் ஈஸியாக செட் ஆயிரும். ஸோ என்னென்னலாம் சொல்ல வராங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவனால் வீட்டில் இதை டெலிவர் பண்ண முடியும், என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவன் ஃபாலோ பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இவனுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு அபரிமிதமான மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே ஹீலிங் சென்டர் போய் இந்த சோல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி நம்ம இந்த உடம்பு இல்லை ஆன்மா தான், நம்மளுக்கு எதுக்காக இந்த கஷ்டம்லாம் வருது, அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மீண்டு வரலாம், கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு டீப் சைக்காலஜிக்கல் கிளென்சிங் நடந்துச்சு. ஸோ இதனால் அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க அங்கே சொல்லி கொடுத்த அந்த மெடிடேஷன், ட்வின் ஹார்ட் மெடிடேஷன்லாம் பண்ண அதுக்கப்புறம் அவங்க அண்ணாக்கும் வீட்டுக்கு ஹீலிங் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மாதம் அப்படியே கம்ப்ளீட்டாக நடந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அண்ணாக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ அவங்க அண்ணாவை வீட்டில் தனியாக விட்டு போனாலும் அவங்க பயமே இல்லாமல் எங்கே வேணாலும் போயிட்டு வருவாங்களாம். அவங்க அண்ணா வீட்டில் பத்திரமா இருப்பாங்களாம், எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பாங்களாம். ஸோ கிரேட்டில் நிறைய சேஞ்சஸ் எனக்கு தெரியுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அவங்க வீட்டில் அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவங்களுக்கு ஒரு மாற்றன்றதை அவங்களால பார்க்க முடிச்சுது. ஸோ ஒரு குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றவங்கள ஈஸியாக நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ இதை தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம். நம்மளும் இதை பயிற்சி பண்ணுவோம். காசு பணம் கொடுத்தா தான் ஹெல்ப்ன்றது இல்லை, இந்த மாதிரியும் நிறைய நம்மளால் ஹெல்ப் பண்ணுறது பண்ண முடியும். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். நன்றி.